அனைவருக்கும் வணக்கம். மதுரை லோயலா வலைக்காட்சி வழியாக உங்களை சந்திக்கிற நான் ஸ்டீபன். Patience is waning. Is this entertaining? My patience is waning. Is this entertaining? மீம்ஸ் இன்று சமூக ஊடகங்களில் அதிகம் நிரம்பி வழிவது மீம்ஸ் எனப்படும் வலைத்தள கேலி சித்திர பதிவுகள். ஏற்கனவே முன்னணி ஊடகங்களில் இடம்பெற்ற பலருடைய மனதிலும் பதிந்திருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு காட்சி, ஒரு வசனம், ஒரு தோற்றம், ஒரு கதாபாத்திரம், இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு சில மாற்றங்கள் செய்து அன்றைய நாளுக்குரிய சில சமூக அரசியல் பொருளாதார பிரச்சனைகளை நகைச்சுவையாக கிண்டலாக விமர்சனம் செய்யும் சமூக வடிவம்தான் மீம்ஸ். ஏற்கனவே அச்சு ஊடகங்களில் இடம்பெற்று வந்த கார்ட்டூன் எனப்படுகின்ற கேலி சித்திரங்களின் புதிய வடிவம்தான் இந்த மீம்ஸ். அதே நேரத்தில் கேலி சித்திரங்களுக்கும் மீம்ஸுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. அச்சு ஊடகங்களில் உள்ள கேலி சித்திரங்களை வரைபவர்கள் பெரும்பாலும் திறன் பெற்ற ஓவியர்களாக இருப்பார்கள். இவர்கள் இதற்கென்று சிறப்பாக பயிற்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் மீம்ஸை பொறுத்தளவில் சமூக ஊடகங்களை பயன்படுத்துபவர்களே படைப்பாளிகளாக இருக்கிறார்கள். கொஞ்சம் கற்பனையும் கொஞ்சம் படைப்பாற்றலும் கொஞ்சம் விமர்சன பார்வையும் இருந்தாலே போதும். மீம்ஸை யார் வேண்டுமானால் உருவாக்கி பயிரலாம். சொற்கள் இடம்பெற்றாலும் இவை பெரும்பாலும் காட்சி ஊடகமாக இருப்பதால் தான் இதன் பரவலும் வீச்சும் அதிகமாக இருக்கின்றது. சமூக ஊடகத்தில் நாம் பார்க்கின்ற ஒரே ஒரு மீம்ஸ் ஒரு சின்ன புன்னகை ஏற்படுத்தினாலே போதும், உடனடியாக நாம் ஃபார்வர்ட் செய்து பகிர்ந்து கொள்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தன்னியல்பாக அந்த பரவல் நடந்து விடுகிறது. கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரத்தின்படி இந்தியாவில் ஒரு நாளைக்கு சராசரியாக 30 நிமிடங்களாவது மீம்ஸை ரசிப்பதில் செலவிடப்படுகின்றது. இந்த மீம்ஸுக்கான நுகர்வு ஒரே ஆண்டில் 80 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. இதில் வியக்கத்தக்க அம்சம் என்னவென்றால், சமூக ஊடக படைப்பான மீம்ஸுக்கு அச்சு ஊடகங்கள் கூட சில பக்கங்களை ஒதுக்கிவிடுகின்றன. பெரும்பாலும் இந்த மீம்ஸ் திரைப்படம் அல்லது தொலைக்காட்சி போன்ற முன்னணி ஊடகங்களில் இடம்பெற்ற காட்சிகளையே தேர்வு செய்வதால் ஒரு வகையில் அந்த மீம்ஸ் அந்த காட்சியை அல்லது அது இடம்பெற்ற நடிகர்களை மீண்டும் நினைவுபடுத்தும் ஒரு வேலையை செய்கின்றன. இதை வேறு மாதிரி சொல்ல வேண்டுமானால், மீம்ஸ் ஒரு வகையில் முன்னணி ஊடகங்களுக்கு நேரடி விளம்பரமாக அமைந்து விடுகின்றன. அதே நேரத்தில் மீம்ஸை வெறும் நகைச்சுவையாக பொழுதுபோக்காக நாம் கடந்து செல்ல முடியாது. ஒரே ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் நாள் ஒன்றிய அரசின் விலங்குகள் நல வாரியம் திடீரென்று ஒரு அறிவிக்கை வெளியிட்டது. அதன்படி வழக்கமான வேலண்டைன்ஸ் டே எனப்படுகின்ற காதலர்கள் நாள் கொண்டாடப்படும் பிப்ரவரி 14ஆம் நாளை பசுமாடுகளை கட்டி அணைக்கும் நாளாக கொண்டாட பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தது. ஆங்கிலத்தில் இதை கவ் ஹக் டே என்று அழைத்தார்கள். அந்த அறிவிக்கை வெளிவந்த 4 நாள்களில், அதாவது பிப்ரவரி 10ஆம் நாள், அந்த அறிவிக்கையை திரும்ப பெற்றது விலங்குகள் நல வாரியம். இந்த 4 நாள்களுக்குள் என்ன நடந்தது? பசுக்களை கட்டி அணைக்கும் நாளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாரும் வீதியில் இறங்கி போராடவில்லை, யாரும் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. மாறாக அந்த 4 நாள்களும் சமூக ஊடகங்களில் அந்த அறிவிக்கைக்கு எதிராக, அதாவது பசுக்களை கட்டி அணைக்கும் சிந்தனைக்கு எதிராக மீம்ஸ் நிரம்பி வழிந்தன. கிண்டலும் கேலியும் கொடிகட்டி பறந்தன. விலங்குகள் நல வாரியம் அந்த அறிவிப்பை திரும்ப பெற்றதற்கான முதன்மையான காரணம் என்ன தெரியுமா? சமூக ஊடகங்களில் பெருக்கெடுத்த மீம்ஸ் தான். இவைதான் காரணம் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பே வெளியானது. இதை முன்னணி ஊடகங்களும் உறுதி செய்தன. அரசால் முன்வைக்கப்பட்ட ஒரு பரிந்துரை மீம்ஸால் திரும்ப பெற வைக்கப்பட்டது இந்திய ஊடக வரலாற்றில் இதுவே முதல் நிகழ்வு எனலாம். இதிலிருந்து சமூக ஊடகத்தை பயன்படுத்துபவர்கள் கற்றுக்கொள்வது என்ன தெரியுமா? மீம்ஸ் என்பது வெறுமனே நகைச்சுவையும் பொழுதுபோக்கும் அல்ல. அது ஒரு அரசியல் ஆயுதம், அது ஒரு ஜனநாயக கொண்டாட்டம். எனவே சிரித்துக்கொண்டு சிரிக்க வைத்து அரசியல் செய்வோம்.